ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 2020-25 வரப்போகுது. ஸோ இந்த வருஷத்துக்குள்ளேயே நீங்க மானிட்டேஷன் பண்ணுங்க. ஸோ உங்களால முடியலன்னா நீங்க வச்சிருக்கிற சேனலை அப்படியே வச்சிருங்க. நான் சொல்ற ஒரு சில டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எத்தனை சேனல் வச்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்ற டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா 3 மந்த்ல நீங்க மானிட்டேஷன் வாங்கிடலாம். நிறைய சிஸ்டர் கேட்டிருக்காங்க, சிஸ்டர் உங்களுக்கு ரீசெண்டா அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸ்க்குமே 200-300 வியூஸ் போகுது, நீங்க சிஸ்டர் எப்படி சிஸ்டர் எனக்கு நீங்க டிப்ஸ் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்கு சொல்லிக்கிறேன், உங்களுக்கும் டவுட் வரலாம், எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன். நம்மளுடைய சேனல் மானிட்டைஸ் ஆயிடுச்சு. சோ அதுக்கு உதாரணமா தேங்க்ஸ் பட்டனை நான் ஆன் பண்ணிருக்கேன், அதாவது சூப்பர் தேங்க் பட்டனை நான் ஆன் பண்ணிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க, சேனல் மானிட்டைசைட். ஸோ 3 மந்த்துக்குள்ளேயே ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு காரணம் நம்ம சேனல்ல ஒரு சில டிப்ஸை நான் போட்டிருக்கேன். கண்டிப்பா அந்த டிப்ஸை நான் ஃபாலோ பண்ணேன். ஸோ நீங்க அதே டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. இது ஒரு நல்ல எண்ணத்துல தான் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பா நம்மளுடைய சேனல் 3 மாசத்திலேயே மானிட்டேஷன் வாங்கியாச்சு. ஸோ அதுக்கு காரணம் நான் கரெக்டான டைமிங், கரெக்டான கண்டென்ட், கன்சிஸ்டன்சி, நெக்ஸ்ட் எல்லாமே ஃபாலோ பண்ண, அதாவது யூடியூப் ரூல்ஸ், எந்த வீடியோ போடணும், எந்த வீடியோ போடக்கூடாது, ஷார்ட்ஸ் போட்டா என்ன வரும், வீடியோஸ் போட்டா என்ன நடக்கும், சோ மானிட்டேஷனுக்கு என்னென்ன பிரச்சனை வரும், இது எல்லாமே நான் கத்துக்கிட்டேன். சோ ஆல்ரெடி நான் 2 சேனல் வச்சு ஃபெயிலியர் ஆயிட்டேன். சோ இது எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு வித்தின் 3 மந்த்ல ஒரு சேனல் மானிட்டைஸ் ஆயிடுச்சு. சோ நீங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணணும்னா என்னுடைய பிளேலிஸ்ட்ல போயிட்டு பாருங்க. அது மட்டும் இல்ல, இப்ப நீங்க யூடியூப் சேனல் எப்படி ஓபன் பண்றீங்கன்னா, வாங்க இப்ப யூடியூப் சேனலுக்குள்ள போகலாம். பாத்தீங்கன்னா யூடியூப் சேனலை ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு சிலர் இந்த லோகோவை டச் பண்ணி, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த பென்சில் ஐக்கனை டச் பண்ணி ஒரு சில எடிட்டிங் பண்ணி, அதாவது நேம், ஆண்டில், URL இதெல்லாம் செட் பண்ணி அப்படியே டைரக்டா கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. கண்டிப்பா நீங்க அப்படி கிரியேட் பண்ணா உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும். ஏன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு லைவ் போட முடியாது, கம்யூனிட்டி போஸ்ட் போட முடியாது, லாங் வீடியோ போட முடியாது, நிறைய வெரிஃபிகேஷன் பண்ணணும், நிறைய செட்டிங் இருக்கு. சோ நீங்க புதுசா சேனல் ஸ்டார்ட் பண்றதா இருந்தா நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, இந்த யூவை டச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்விட்ச் அக்கௌண்ட் இருக்கும். இந்த இடத்துல உங்களுடைய பழைய யூடியூப் சேனல்லாம் நிறையவே இருக்கும். சோ நீங்க புதிய யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றதா இருந்தா இந்த பிளஸ் டச் பண்ணுங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னா, ஒரு யூடியூப் சேனல்ல நான் நிறைய யூடியூப் வச்சுக்கலாமான்னு கேக்குறீங்க. கண்டிப்பா ஒரு மொபைல்ல பல யூடியூப் சேனல் வச்சுக்கலாம். சோ அதுக்குண்டான வழியை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா, நான் இப்ப பண்ணி வந்தேன் பாத்தீங்களா, பிளஸ் டச் பண்ணி உள்ள வந்தேன் பாத்தீங்களா, உள்ள வந்த உடனே அடுத்து இந்த பேஜ் தான் இருக்கும். சோ இந்த பேஜ்ல நீங்க பழைய கூகுள் அக்கௌண்ட் ஏதாவது வச்சிருந்தாலும் நீங்க போட்டு நீங்க லாகின் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க புதுசா ஸ்டார்ட் பண்ணணும், எந்த பிரச்சனையும் இருக்க கூடாதுன்னா இந்த கிரியேட் அக்கௌண்ட்டை டச் பண்ணி நீங்க அடுத்தடுத்து மூவ் பண்ணலாம். சோ கண்டிப்பா நீங்க இதை பத்தி டீப்பா தெரிஞ்சுக்கிட்டு தான் யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணணும். சோ அது எப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன், அந்த வீடியோவை பாருங்க. அது மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இன்னொரு வீடியோவும் இருக்கு, அதையும் நீங்க பாருங்க. இந்த 2 வீடியோவும் உங்களுடைய சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஓபன் பண்ணீங்கன்னா, நான் இப்ப சொன்ன மாதிரி கண்டிப்பா உங்களுக்கு பல விஷயங்கள் தெரியாம போகலாம். யூடியூப் பத்தி பல விஷயங்கள் உங்களுக்கு தெரியாம போகலாம். ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஆப் யூடியூப் சேனல் ஓபன் பண்ணவே 1 or 2 days ஆகும். நல்லா புரிஞ்சுக்குங்க. நிறைய ப்ராசஸிங் இருக்கு, நிறைய செட்டிங் இருக்கு, நிறைய செட்டிங் ஆன் பண்ணணும், நிறைய டிஸ்கிரிப்ஷன் எழுதணும், லோகோ கிரியேட் பண்ணணும், பேனர் கிரியேட் பண்ணணும். சோ நிறைய வேலை இருக்கு. சோ நீங்க எடுத்த உடனே நிறைய சேனல்ல இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, யூடியூப்குள்ள போங்க, உங்க நேம் டைப் பண்ணுங்க, உங்க லோகோவை வைங்க, தட்ஸ் இட், யூடியூப் ஓபன் ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க. கண்டிப்பா அது மேனுவல் ஒர்க் தான். நீங்க அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், இல்லைன்னா சில பேரால ஜெயிக்கவே முடியாது. சோ நீங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும் போது ஒரு சில விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும். சோ அதுக்குண்டான வீடியோஸை நம்மளுடைய சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம், அதுவும் ஆர்டரா அப்லோட் பண்ணிருக்கோம். பிளேலிஸ்ட போயிட்டு பாத்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் ஆப் என்னுடைய பிளேலிஸ்ட்ல நீங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலுமே அதுல என்ன நடக்க போகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கேத்த மாதிரி நம்ம வேலை போகலாம், அதாவது நம்ம வழியில போகலாம். சோ முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா
கண்டிப்பா யூடியூப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ரூல்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அதை நீங்க ஃபாலோ பண்ணணும். அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் எந்த வீடியோ போடணும் எந்த வீடியோ போடக்கூடாதுன்னு உங்களுக்கு புரியும். நல்லா புரிஞ்சுதுங்களா? சோ நீங்க அதை தெரிஞ்சுக்குங்க. யூடியூப் சேனலை ப்ராப்பரா ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டு ஆர்டரா நான் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்சம், அதாவது நீங்க லட்சத்துல சம்பாதிக்க போறீங்க, அதுக்காக 1 or 2 hours செலவு பண்ணி யூடியூப் சேனலை பத்தி நீங்க கத்துக்கலாம். சோ இந்த அளவுக்கு டீப்பா யாருமே உங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்க. ஏன்னா நான் வந்து பழைய சேனல் ரன் பண்ணும்போது அப்டேட், நீக்கு என்ன அப்டேட் தெரியுமா, நீக்கு என்ன விஷயம் தெரியுமா அப்படின்ற விஷயங்கள் மட்டும்தான் நிறைய ஷோ ஆகிட்டு இருந்தது. சோ ப்ராப்பரா இதுக்கு அடுத்து இதுன்னு எனக்கு யாருமே சொல்லி தரல. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எனி கைண்ட் ஆஃப் டவுட் வந்து என்னை நீங்க கேட்கலாம். இனி மானிட்டேஷன் பிரச்சனை, ரீயூஸ்டு பிரச்சனை எதுவா இருந்தாலும் நீங்க என்ன கேட்கலாம். ஐ வில் ஹெல்ப் யூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நீங்க ப்ராப்பரா யூடியூப் சேனலை ஓபன் பண்ணிடுங்க. அகைன் வந்து நான் வந்து 2 வீடியோ சொல்ல போறேன். கண்டிப்பா நான் வந்து அந்த பிளேலிஸ்டை நீங்க பார்த்தே ஆகணும். கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சாதிப்பீங்க. ஜஸ்ட் ஒன்ஸ் என்னுடைய பிளேலிஸ்டை நீங்க வாட்ச் பண்ணுங்க. வேற லெவல்ல க்ரோ பண்ணலாம். அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குழந்தைகளுக்கான ஒரு வீடியோ உருவாக்குறதா இருந்தா ஃபர்ஸ்ட் ஆப் நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு ஸ்டோரி மேக்கர் ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணணும். சோ குழந்தைகளுக்கான கிட்ஸ் வீடியோவும் நான் ரெடி பண்ணி போட்டிருக்கேன். எந்த மாதிரியான ஆப்ல ரொம்ப ஈஸியா கிறிஸ்டல் கிளியரா சொல்லி கொடுத்திருக்கேன். கண்டிப்பா நீங்க எந்த சேனல் வச்சிருந்தாலும் பரவாயில்ல, இந்த சேனல்ல நீங்க அனலைஸ் பண்ணிட்டு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய லைஃப்ல நீங்க சாதிக்கலாம். கிட்ஸுக்கான கார்ட்டூன் வீடியோஸ் மேக்கிங்கும் போட்டிருக்கோம். உங்க லைஃபுக்கு தேவையான அனைத்துமே என்னால் முடிஞ்சவரை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். கண்டிப்பா நம்மளுடைய சேனல்ல இருக்கிற அத்தனை வீடியோ பயனுள்ளதா இருக்கும். சோ இந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா பிளேலிஸ்ட போயிட்டு பாருங்க. 2025ல கண்டிப்பா நீங்களும் ஒரு யூடியூபர் ஆகுங்க. கண்டிப்பா என்னுடைய வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா என்னோட சேனலை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா தேடிட்டே இருக்கணும். சோ நீங்க கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எந்த டவுட்டா இருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுவேன். சோ கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.